வணக்கம் நண்பர்களே. அதிமுகவின் பொதுச் செயலாளர் நான் தானப்பா. ஏன்பா அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? ஒருங்கிணைப்பாளர் யாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களாப்பா. நான் அதிமுகவின் பொதுச் செயலாளருங்கிறது மறந்துடுவீங்க போல இருக்கே அப்படிங்கிற டென்ஷன் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கு. அவசரமாக செயற்குழு கூட்டத்தை, அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தை வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்படும், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருந்தார். ஆனால் அதை ஒத்திவைக்கப்பட்டு அவசரமாக செயற்குழு கூட்டத்தை ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு அதிரடியான ஒரு அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாரு. கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் 2 கட்டங்களாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த 2 கட்ட ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிட்டாரு. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்படும். அதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள், நம்முடைய தோல்விக்கான பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு அதில் அறிவிச்சிருந்தார். அதை ஒத்திவைக்கப்பட்டு அவசரமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஒத்திவைக்கப்பட்டு செயற்கை கூட்டத்தை ஏன் கூட்டியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கமோ, ஒரு அச்சமோ, ஒரு பயமோ ஏற்பட்டிருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. ஒரு 6 அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்தையும் ஒரு ஆலோசனையும் கொடுக்குறாங்க. என்னன்னு, ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் மீண்டும் கட்சியில் சேர்க்கணும், அவர்களை கட்சியிலேருந்து விலக்கி இருக்கிறோம், அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையும் ஆலோசனையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 6 முக்கிய அமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் மாவட்ட செயலாளர்கள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் மீண்டும் கட்சியில் இணைக்கணும்னு ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஏற்பட்டுச்சு. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை உடனடியாக நம்ம நடத்திட்டோம்னாக்கா அந்த கூட்டத்தில் மீண்டும் இது ஒரு சலசலப்பு ஏற்படும். அதனால் நம்ம மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தள்ளி வச்சுட்டு அவசரமாக செயற்கை கூட்டத்தை நம்ம கூட்டுவோம். அந்த செயற்கை கூட்டத்தில் நம்ம அதிரடியான பல்வேறு தீர்மானங்களை அறிவிச்சுட்டு நம்ம தான் அதிமுகவின் பொதுச் செயலாளருங்கிறத மீண்டும் நிரூபித்து விட்டு அதனுடைய பல்வேறு தீர்மானங்கள் பார்த்திங்கனாக்கா மீண்டும் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் கட்சியில் சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாதுங்கிற பல்வேறு தீர்மானங்களை போட்டுவிட்டு அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் தற்போது நடக்க வேண்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தள்ளி வைத்து விட்டு அவசரமாக செயற்கை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. தேர்தல் ஆணைய விதியின்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை செயற்கை கூட்டமோ 1 முறை பொதுக்குழு கூட்டமோ கூட்டணும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் செயற்கை கூட்டத்தை நடத்தி இருக்கணும். ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தினால அந்த செயற்கை கூட்டத்தை நடத்த முடியல. அதனால தான் இந்த செயற்கை கூட்டம் அவசரமாக நடத்துகிறாங்க அப்படின்னு அதிமுக வட்டாரங்களை பேசப்படுறாங்க. ஆனால் அது இல்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளர் யாருங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து இந்த அழுத்தங்கள் வர்றதுனால மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நிறுத்திட்டு அவசரமாக செயற்கை கூட்டத்தை வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் தனித்தனியாக அழைப்புதல் வரும். கண்டிப்பாக எல்லோரும் தவறாமல் கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறன்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த வியூகம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நம்ம எப்படி செயல்பட போகிறோம், அதை நோக்கி நம்ம செயல்படுவோம் வாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் மீண்டும் கொண்டு வராதிங்க. ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணுங்கிறதெல்லாம் மீண்டும் கொண்டு வராதிங்க. இதை மிகப்பெரிய ஒரு தலைவலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு திட்டத்தை தீட்டி 2026 நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படிங்கிற இலக்கோட எடப்பாடி பழனிசாமி கொண்டு வராரு. இந்த திட்டங்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்களும், முக்கிய அமைச்சர்களும், அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக செவி சாய்ப்பார்களா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே 6 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் அதிமுகக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுல முனைப்போடு இருக்கிறாங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.